போடுறா வெடியே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான டாஸ்க்கை வந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு வந்து தரப்போகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வர போகிறாங்க. அவங்களும் கேம் தான் வந்து விளையாட போகிறாங்க. கேமை விளையாடி உங்களை ஒரு வேளை டிபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக அவங்கள 2 பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி உள்ளர கொண்டு வருவோம். உள்ளர கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஃபைனல் வீக்குக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அப்படியே அலறி போய் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 14வது வாரம் அப்படின்னா பணப்பொட்டி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு பேரே வந்து இருந்துட்டு இருக்கு. பணப்பொட்டியை வச்சுட்டு யார் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபஸ்ட் வந்து ஒரு 2 லட்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 லட்சமாக மாறும். அதுக்கப்புறம் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், லாஸ்ட் சீசனில் 16 லட்சம் அதிகபட்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த சீசனில் எவ்வளோ தூரம் பணத்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அண்ட் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு வச்சுக்கலாமே. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படிலாம் சும்மாலாம் விட மாட்டோம்ப்பா. சும்மா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, பிஆரை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா நேர்மையாக விளையாடி பயங்கர டஃப் கொடுத்த கண்டஸ்டன்ட்டுகள், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்க கூட உங்களை வந்து போட்டி போட வைக்கிறோம். ஸோ போட்டி போட வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வேலை நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்து 2 பேரை அடுத்த வாரத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அதை தாண்டி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய 8 கண்டஸ்டன்ட், அதாவது குவாலிஃபை ஆகிற 8 கண்டஸ்டன்ட்லேருந்து 2 பேரை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லேருந்து வரக்கூடிய 2 கண்டஸ்டண்ட்டை உள்ளர போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காப்புல. ஸோ அதை தொடர்ந்து நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பணப்போட்டி மட்டும் இல்லை, டாஸ்க்கும் வந்து இருக்க போகுது. அந்த டாஸ்க் யார் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய 8 ஹவுஸ்மேட்ஸுகளுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் வந்து பெரிய அளவில் டாஸ்க் வந்து நடக்க போகுது. அது வீக்லி டாஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லை 1 or 2 டாஸ்க்காக கூட வந்து இருக்கலாம். அந்த டாஸ்கில் வந்து இப்போ இருக்கக்கூடிய 8 பேரும் சேர்ந்துக்கிட்டு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டோட மோத போகிறாங்க. மோதி ஒரு வேளை இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. இந்த 8 பேரில் 2 பேர் எவிக்ட் ஆகி 6 பேர் நெக்ஸ்ட் வீக் வந்து போக போகிறாங்க. அப்படி ஒரு வேளை நம்மளுடைய கண்டஸ்டண்ட்டுக்கு தோத்துட்டாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெயிச்ச எக்ஸ் கண்டஸ்டன்ட்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணி உள்ளர வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அவங்க 15வது வாரத்துக்கும் வந்து செலக்ட் ஆகவும் போகிறாங்க. ஸோ அதனால் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போது. எந்த கண்டஸ்டண்ட்லாம் உள்ளர வர போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 2வது அவங்க எவ்வளோ தூரம் டஃப் ஃபைட் வந்து கொடுக்க போகிறாங்க, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எவ்வளோ தூரம் டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாங்க, அண்ட் யார் ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளுக்கா இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுகளா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.